Chapter 7 exercise 7.6 question number 1ல ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் சம்மை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, கீழ்காணும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் மீப்பெரு பெருமம் மீச்சிறு சிறுமம் அறுதி மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீப்பெரு பெருமம் மீச்சிறு சிறுமம் அப்படிங்கிறத மீப்பெரு அறுதி மதிப்புகள் மீச்சிறு அறுதி மதிப்புகள்னு சொல்லலாம். இதான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த கிவன் க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கப்பட்ட இன்டர்வலை இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜரை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அதாவது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிப்பதற்கான ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது அப்புறம் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறது பேர் தான் கிரிட்டிக்கல் நம்பர்னு பேர். அப்போ ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் எஃப்ஆஃப்எக்ஸ் அதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்தது எவால்வேட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எவால்வேட் த வேல்யூ ஆஃப் எஃப்ஆஃப்எக்ஸ் அட் தட் கிரிட்டிக்கல் நம்பர். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு வரக்கூடிய எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு எஃப்ஆஃப்எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் இன்டர்வல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதோட என் பாயிண்ட்ஸ் ஏபியில் நம்ம எஃப்ஆஃப்எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ எத்தனை கிரிட்டிக்கல் நம்பர் இருக்கோ அது, அப்புறம் ப்ளஸ் 2 என் பாயிண்ட்ஸ் ஏ எஃப்ஆஃப் ஏ எஃப்ஆஃப் பி எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதில் எது மேக்ஸிமம் எது லார்ஜஸ்ட் வேல்யூவோ அதுதான் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம், எது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அதுதான் அப்சல்யூட் மினிமம். அது கிரிட்டிக்கல் நம்பருக்கு அந்த வேல்யூவாகவும் இருக்கலாம், எஃப்ஆஃப் ஏ எஃப்ஆஃப் பியாகவும் இருக்கலாம். இதுதான் வந்து அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீம் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள். மீப்பெரும் பெருமம் மீச்சிறு சிறுமம் மீப்பெரு மீச்சிறு அறுதி மதிப்புகளை காணுவதற்கான செயல்முறை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டு நிலை எண்களை கண்டுபிடிக்கணும். நிலை எண்கள்னால் வரக்கூடிய எக்ஸ் மதிப்புகள் தான் நிலை எண்கள்னு பேர். இந்த நிலை எண்களையும் முனைப்புள்ளிகளில் இருக்கக்கூடிய முடிவு புள்ளிகளையும், அதாவது ஏகமா பியையும் எடுத்து எஃப்ஆஃப்எக்ஸில் பிரதிக்கிட்டு எஃபின் மதிப்பை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இருக்கிற அந்த செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சதுலேயே பெரிய மதிப்பு தான் மீப்பெரு பெருமம், சிறிய மதிப்பு மீச்சிறு சிறுமம். இதுதான் இந்த கணக்குகள் மூலமாக மீப்பெரு பெருமம் மீச்சிறு சிறுமம் மீப்பெரு மீச்சிறு அறுதி மதிப்புகளை, அதாவது அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள். இப்போ சமூக போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஸ்டெப் நம்பர் 1. எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 10. இதுலேருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2x மைனஸ் 12x அப்படின்னா 12 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா 1, 10 அப்படின்னா 0. இப்போ 2x மைனஸ் 12 எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 வச்சுட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, திஸ் இம்ப்ளைஸ் 2x மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ 2x ஈக்குவல் டு எவ்வளோதுன்னா 12, எக்ஸ் ஈக்குவல் டு 12/2 எவ்வளோனா 6 கிடைக்குது. இந்த 6ங்கிறது இந்த இன்டர்வலில் இருக்கா அப்படின்னா இல்லை, அப்போ இதை எடுத்துக்கூடாது. இப்போ நமக்கு இந்த இன்டர்வலில் தான் அப்சல்யூட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். இது வெளியில் உள்ள ஒரு பாயிண்ட். அப்போ இந்த 6ங்கிற பாயிண்ட் வந்து நாட் பிலாங்ஸ் டு த க்ளோஸ் இன்டர்வல் 1,2. அதனால் நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 6ங்கிறது இந்த இன்டர்வலில் ஒரு கிரிட்டிக்கல் நம்பராக எடுத்துக்க முடியாது, அதாவது நிலை எண்ணாக எடுத்துக்க முடியாது. அதனால் என் பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏங்கிறது 1. இப்போ எஃப் ஆஃப் 1 எவ்வளோது கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு 1 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 1 மைனஸ் 12 ப்ளஸ் 10. 11ல் 12 போயிட்டுனா மைனஸ் 1 கிடைக்குது. அதே போல் எஃப் ஆஃப் 2 எவ்வளோதுன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு 2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 4 மைனஸ் 24 ப்ளஸ் 10. 14ல் மைனஸ் 24 பேலன்ஸ் வந்து எவ்வளோதுன்னா மைனஸ் 10. இதுலேருந்து எது மேக்ஸிமம் வேல்யூனா -1, மினிமம் வேல்யூ எதுனா -10. மீப்பெரு பெருமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது -1, மீச்சிறு சிறுமம் அப்சல்யூட் மினிமம்ங்கிறது -10 அப்படிங்கிறது இதுலேருந்து கிடைக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இதில் வந்து என் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு எது மேக்ஸிமமோ அதை எடுத்துக்கிட்டு மினிமமோ அதை எடுத்துக்கிட்டு போட்டோம். ஏன்னா அந்த கிரிட்டிக்கல் நம்பர் நிலை எண் வந்து அந்த இன்டர்வல் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அப்படி போட்டிருக்கோம். இது இன்டர்வல் வேறு இன்டர்வல்னால் இது இருக்கிற மாதிரி இன்டர்வல் எடுத்தால் நமக்கு இந்த வேல்யூ வரலாம். ஓகே, இது எக்ஸசைஸில்
ஃபஸ்ட் பார்ட். அடுத்தது இதில் செகண்ட் பார்ட் போகிறோம். எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 3x⁴ - 4x³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் வந்து -1, 2. இதில் நம்ம ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா f'(x) கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். f'(x) ஈக்குவல் டு 3 × x⁴ பண்ணால் 4x³ - 4 × x³ பண்ணால் 3x². இப்போ எவ்வளவு கிடைக்கும்? 12x³ - 12x² அப்படின்னு கிடைக்குது. இது f'(x). f'(x) ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் நிலை எண்கள், அதாவது கிரிட்டிக்கல் நம்பர். அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இப்போ 12x³ - 12x² ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 12ஐயும் எதையும் காமனாக எடுத்துடலாம். x² காமனாக எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? இதில் எக்ஸ் இருக்கும், அதில் எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னா 1 தான் இருக்கும். ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக ஈக்குவல் டு 0 வைக்கிறோம். 12x² ஈக்குவல் டு 0, x - 1 ஈக்குவல் டு 0. இப்போ x ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர், x ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர். இப்போ கிரிட்டிக்கல் நம்பருங்கிறது 0, 1. இது இந்த இன்டர்வலில் தான் இருக்குது இந்த ரெண்டு நம்பரும். அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். போன சம் மாதிரி ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது f(x)ல் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. f(0). f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக 0 போட போகிறோம். 3 × f(x)ங்கிறது ஏன்னா நமக்கு தெரியும் 3x⁴ - 4x³ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 0 - 4 × 0 ஈக்குவல் டு 0 கிடைக்குது. அது f(1). 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 3 கிடைக்கும், அதில் 4 கிடைக்கும். 3 - 4 எவ்வளோதுன்னா -1. அடுத்து என் பாயிண்ட்ஸை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். என் பாயிண்ட்ஸ் என்னென்ன? -1, 2. -1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது 3 × -1⁴ - 4 × -1^3. -1 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 3 மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே -1 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் -1 வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. அப்போ +4. இப்போ எவ்வளோ கிடைக்கும்? 7. அடுத்து f(2) கண்டுபிடிக்கிறோம். f(2) 3 × 2⁴ - 4 × 2³. இப்போ 3 × 2⁴ 16, 4 × 2³ 8. 3 16 48, 4 8s 32. 48ல் 32 போயிட்டுனா பேலன்ஸ் வந்து எவ்வளோ வரும்? 16 வந்துடும். ஓகே, இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூனா அது எது அப்படின்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ வந்து இதுதான். அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம்ங்கிறது நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அப்போ மீப்பெரு பெருமம் அப்படிங்கிறது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது பெரிய நம்பர் என்ன? 16. 16 அப்படிங்கிறது கிடச்சிருது. 7 இருக்குது, 16 இருக்குது. அப்போ மீப்பெரு பெருமம் அப்படிங்கிறது 16. மீச்சிறு சிறுமம் இருக்கிறதுல ஸ்மால் வேல்யூன்னா அது -1. அப்போ அப்சல்யூட் மினிமம்ங்கிறது -1 அப்படிங்கிறது கிடச்சிருது. இது எக்ஸசைஸில் சம் நம்பர் ஃபஸ்ட்டில் செகண்ட் பார்ட். ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம், அதுலேயும் இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.